வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் கந்துவட்டி கொடுமையால் தாவேகா தொண்டர் தற்கொலை. தனது மனைவி மற்றும் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு உதவி செய்யுமாறும் உங்களை நம்பித்தான் உயிரை விடுகிறேன் என்றும் தாவேகா தலைவர் விஜய்க்கு எழுதி வைத்த உருக்கமான கடிதம். மின்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்ட மின்துறை ஊழியர்கள். காரைக்காலில் உள்ள ரயில்வே லெவல் கிராசிங்கிற்கு பதில் மேம்பாலம் மற்றும் சுரங்கப்பாதை அமைத்து தர கோரிக்கை. திருச்சி மண்டல ரயில்வே அதிகாரிக்கு அமைச்சர் திருமுருகன் மனு. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் கந்துவட்டி கொடுமை தாங்க முடியாமல் தாவேகா தலைவர் விஜய்க்கு நெஞ்சை உருக்கும் வகையில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தாவேகா உறுப்பினர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பிள்ளையார் கோவில் வீதியை சேர்ந்தவர் விக்ரம் என்கிற விக்ரமன். 34 வயதான இவருக்கு திருமணமாகி மேரி என்ற மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். டாடா ஏசி சரக்கு வாகன டிரைவராக வேலை பார்த்து வரும் விக்ரமன் நெல்லித்தோப்பு தொகுதி தமிழக வெற்றி கழக உறுப்பினராகவும் உள்ளார். இவர் ஏற்கனவே கடன் தொல்லையால் கோவிந்தசாலையில் உள்ள தனது சொந்த வீட்டை காலி செய்துவிட்டு பிள்ளையார் கோவில் வீதிக்கு வாடகைக்கு குடியேறியுள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு வழக்கம்போல் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த விக்ரமன் வீட்டில் யாரும் இல்லாததால் மின்விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். வெளியே சென்ற அவரது மனைவி மேரி வீட்டிற்கு திரும்பி வந்து பார்த்தபோது விக்ரமன் தூக்கில் பிணமாக தொங்குவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல்துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விக்ரமனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் விக்ரமன் தற்கொலை செய்வதற்கு முன்பு 3 கடிதங்களை எழுதி வைத்துள்ளார். அதில் தமிழக வெற்றி கழக உறுப்பினர் அட்டையுடன் மரண வாக்குமூலம் என குறிப்பிட்டு எழுதி வைத்த கடிதத்தில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தனசேகர் என்பவரிடம் 3,80,000 வரை 10 பைசா வீதம் வட்டிக்கு பணம் வாங்கியதாகவும் மாதந்தோறும் சரியாக பணத்தை கட்டி வந்த நிலையில் விபத்து ஏற்பட்டதால் வட்டி கட்ட முடியாமல் 3 மாதங்கள் தேதி தவறி கட்டியதாகவும் இதனால் வட்டிக்கு பணம் கொடுக்க தனசேகரன் விக்ரமன் மற்றும் அவரது மனைவி மற்றும் குழந்தைகளை பற்றி அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் பேசி துன்புறுத்தியதால் தற்கொலை செய்து கொண்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் புதுச்சேரி பிப்டிக் அரசு நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர் செல்வத்திடம் 50,000 ரூபாய் பணம் வாங்கியதாகவும் அதற்கு 21,000 வட்டியுடன் சேர்த்து அசலை கொடுத்தால் மீண்டும் 1,50,000 பணம் தருவதாக செல்வம் தெரிவித்துள்ளார். இதனை நம்பிய விக்ரமன் தான் ஓட்டி வந்த டாடா ஏசி வாகனத்தை அடமானம் வைத்து பணத்தை செல்வத்திடம் தந்துள்ளார். ஆனால் அதன் பிறகு செல்வம் விக்ரமனின் தொலைபேசியை எடுக்கவில்லை. இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியதாகவும் வீட்டில் நிம்மதியின்றி இருந்ததாகவும் கடிதத்தில் எழுதி வைத்துள்ளார். தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் கடிதம் ஒன்றை எழுதிய விக்ரமன் அதில் விஜய் அண்ணா, என்னோட கடைசி ஆசை இதுபோன்ற 10 மற்றும் 15% வட்டிக்கு கொடுத்து சித்திரவதை செய்யும் அனைவரின் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனி வரும் ஆட்சியில் இந்த மாதிரி வட்டிக்கு விடுபவர்கள் பயப்பட வேண்டும். தயவு செய்து என் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு ஏதேனும் படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் பண உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்வதாகவும் தனது மகள் மிகவும் நன்றாக படிப்பார், படிக்க வையுங்கள் அண்ணா ப்ளீஸ், உங்களை நம்பித்தான் உயிரை விடுகிறேன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ இன் ஃபேமிலி என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இறந்த பின் தனது உடல் உறுப்புகளை எடுத்துக்கொண்டு தன் குடும்பத்திற்கு பண உதவி செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டதோடு அரசும் கந்துவட்டி விடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து தகுந்த நீதி கிடைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கந்துவட்டி கொடுமையால் 2 பெண் பிள்ளைகளை விட்டுவிட்டு தந்தை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மின்துறையில் பணியாற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் மற்றும் பதவி உயர்வு வழங்க வேண்டும், காலியாக உள்ள 60% பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2016ஆம் ஆண்டு மத்திய அரசு அமுல்படுத்திய 7வது சம்பள கமிஷன் பரிந்துரை அடிப்படையில் புதுச்சேரி அரசும் மின்துறையும் இதனால் வரையில் அதற்கான ஒப்புதல் பெறாமல் இருப்பதால் மின்துறையில் உள்ள ஊழியர்களின் பணி நிரந்தரம் மற்றும் பதவி உயர்வுகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதேபோல் 60%த்திற்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் 24 மணி நேரமும் பணி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஊழியர்கள் பாதிப்படைந்துள்ளதாக கூறி உப்பளம் பகுதியில் அமைந்துள்ள தலைமை மின்துறை அலுவலகத்தில் உள்ள தலைமை பொறியாளர் அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அப்போது உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், பதவி உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரி அரசாங்கமே ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் வைக்காதே புதுச்சேரி அரசாங்கமே காத்து இருந்துட்டோம். ஆனால் இந்த நிர்வாகம் தூங்கி வழியுது. ஃபைல் எல்லாம் நிதித்துறையில காலம் கடத்தும் நிர்வாகமே ஏமாற்றும் நிர்வாகமே காரைக்காலில் உள்ள ரயில்வே லெவல் கிராசிங் பகுதிகளில் திருச்சிராப்பள்ளி மண்டல ரயில்வே மேலாளர் மற்றும் ரயில்வே அதிகாரிகளுடன் புதுவை குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் ஆய்வு மேற்கொண்டார். காரைக்காலில் உள்ள ரயில்வே லெவல் கிராசிங் பகுதிகளில் திருச்சி மண்டல ரயில்வே மேலாளர் அன்பழகன், ரயில்வே துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் மற்றும் அமைச்சரின் தனி செயலருடன் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் காரைக்கால் மேற்கு புறவழிச்சாலையில் மேம்பாலம், நெடுங்காடு செல்லும் வழியில் சுரங்கப்பாதை அமைத்தது போல் உடனடியாக பாரதியார் வீதியில் சுரங்கப்பாதை அமைக்கவும், காமராஜர் சாலை, சிங்காரவேலர் சாலை ஆகியவற்றை விரிவுபடுத்தி கருக்கலாஞ்சேரி ரோடு, தோமஸ் அருள் வீதி மற்றும் கடற்கரை சாலை ஆகியவற்றில் மேம்பாலம் அமைத்து தரவும், பொதுமக்கள் சென்று வர சிரமமின்றி சரக்கு ரயிலை இரவு 11 மணிக்கு மேல் காலை 5 மணிக்குள் இயக்கவும் வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்தார். புதுச்சேரி ராசு உடையார் தோட்டத்தில் உள்ள திடீர் நகர் மக்களுக்கு மறுகுடி அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வருகிறார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை ராசு உடையார் தோட்டத்தில் உள்ள திடீர் நகர் பகுதிகளில் கடந்த பல ஆண்டுகளாக வசித்து வந்த 15க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களை ரயில்வே துறை அப்புறப்படுத்தியதை அடுத்து அவர்கள் மறுகுடி அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வருகிறார். 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் முதல்வருக்கு நேரில் மனு அளித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிரந்தர குடியிருப்பு வழங்க கோரிக்கை விடுத்திருந்தார். இதன் பிரதிபலனாக நில அளவை மற்றும் பதிவுத்துறை மூலம் பதில் கடிதம் வந்ததை அடுத்து முதலமைச்சர் தலைமையில் நடத்தப்பட்ட ஆலோசனை கூட்டத்தில் லம்பாட் சரவணன் நகர் பகுதியில் 15 குடும்பங்களுக்கு குடியிருப்பு வழங்கும் சாத்தியங்கள் ஆய்வு செய்ய உத்தரவு வழங்கப்பட்டது. இந்த உத்தரவை தொடர்ந்து குறித்த பகுதிகளில் குடிசை மாற்று வாரியம் புதிதாக கட்டி வருகின்ற 125 குடியிருப்புகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை அளித்து 15 வீடுகள் ஒதுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். இந்த நிலைமையை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, குடிசை மாற்று வாரியத்தின் செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் அனில்குமார் மற்றும் இளநிலை பொறியாளர் சத்யவாணி ஆகியோரை நேரில் சந்தித்து குடியிருப்பு நிலை குறித்து மக்களுடன் இணைந்து ஆலோசனை நடத்தினார். வீட்டு கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தில் உள்ள நிலையில் இன்னும் 1 மாதத்திற்குள் வீடுகள் ஒதுக்கப்படும் என பொதுமக்கள் முன்னிலையில் அதிகாரிகள் உறுதியளித்தனர். இந்த நிகழ்வில் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் காலப்பன் மற்றும் ராகேஷ் ஆகியோரும் உடனிருந்தனர். கூடப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜா உடனுரை திரௌபதி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ தர்மராஜா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் 55 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர், முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் 5 வாகனங்களில் செல்வ விநாயகர், ஸ்ரீ கிருஷ்ணர், அர்ஜுனன், திரௌபதி, கிருஷ்ணன், பீமன், நகுலன், சகாதேவன் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துணை சபாநாயகர் ராஜவேலு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSJ ஜெயபால் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
மேலும் இரவு கேரள வாத்தியம் முழங்க மேள கச்சேரி, வான வேடிக்கையுடன் மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா மிக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார், நிர்வாக அதிகாரி நித்தியலட்சுமி, திருப்பணிக்குழு நிர்வாகிகள், கூடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், அகரம், உளவாய்க்கால் ஊர் பொதுமக்கள், இளைஞர்களும் செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ள VP ராமலிங்கத்திற்கு பாஜக பிரமுகர் வெற்றி செல்வன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாஜக பிரமுகர் வெற்றி செல்வன் கூறும்போது, புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அண்ணன் VP ராமலிங்கத்திற்கு மாநில தலைமை அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்ட முதல் நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினேன். பல்வேறு தியாக தலைவர்களின் அர்ப்பணிப்புகளால் இன்று பாரத தேசத்தின் வலிமையான கட்சியாக, புதுச்சேரி மாநிலத்தின் பிரதான கட்சியாக உருவெடுத்திருக்கும் பாஜக அண்ணன் ராமலிங்கம் தலைமையில் மேலும் வலுப்பெற்று ஆட்சி அதிகாரத்தில் முழுவதும் பங்கேற்று புதுச்சேரி வளர்ச்சியும் மக்களின் முன்னேற்றமும் உறுதியாக வலுப்பெறும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் என்னுடைய முழு ஒத்துழைப்பும் இருக்கும் என்ற உறுதியினை அளித்து வாழ்த்து பெற்றேன் என்று கூறினார். புதுச்சேரியில் மலையேற்ற பயிற்சி பெற்ற முதல் பெண் வீராங்கனையான திவ்யா அருள் அவர்களுக்கு திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா முன்னிலையில் திமுக பிரமுகர் எரிக் ஆஸ்பென் 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்கினார். புதுச்சேரியில் மலையேற்ற பயிற்சி பெற்ற முதல் பெண் வீராங்கனையான திவ்யா அருள் அவர்களுக்கு திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா முன்னிலையில் திமுக பிரமுகர் எரிக் ஆஸ்பென் அவர்கள் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார். வரும் ஜூலை மாதம் ஐரோப்பாவின் மிக உயர்ந்த சிகரமான எல்ப்ரஸ் கார்கில் மலைகளான குன் மற்றும் நன்மலைகளை ஏறி சாதனை புரிந்திட நிதி உதவி வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு
ரொம்ப ஒரு எளிமையான சூழ்நிலையில தகப்பன் தாய் இல்லாம இருக்கிற ஒரு பொண்ணு வந்து பெரிய ஒரு சாதனை பண்றதுக்காக அவங்க வந்து யூரோப் கண்டதுக்கு அவங்க போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் ஈரா சிவா அவர்களுடைய ஆலோசனையின்படி என்ன பண்ணோம், அந்த புள்ள வந்து மலை ஏறுறதுக்காக, அந்த மவுண்டைன் கிளைம்பிங்காக நாங்க எங்க சார்பில், என்னோட சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தேன். இது எதுக்காக கொடுத்தேன், என்ன ரீசனுக்காக கொடுத்தேன்னா, இந்த இளைஞர்களோட எழுச்சி தான் இந்த நாட்டோட வளர்ச்சி. ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் இளைஞர் இருக்காங்க, எவ்வளவு தூரம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு, அதனால அவங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கும் போது தான் ஒரு நாட்டோட வளர்ச்சியே நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த புள்ள வந்து அவங்க வந்து மேலே போய் சாதனை புரியும் போது பாண்டிச்சேரிக்கு ஒரு பெரிய பேரு. பாண்டிச்சேரியில் இருக்க இளைஞர்கள் இன்னும் அவங்களுடைய ஏதோ என்கிட்ட காசு இல்லை, என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு நல்லா இல்லைன்னு நினைக்காதபடி அவங்க வந்து எல்லாருமே ஒரு முயற்சி எடுத்து எந்த பிரயாசத்தை அவங்க எடுத்தாலும் இந்த நாட்டில் உதவி செய்யறதுக்கு நல்ல உள்ளங்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை ஊட்டும் வண்ணமாக இந்த ஒரு பிரயாசத்தை எடுத்திருக்கிறோம். அவங்களும் வந்து இந்த நெக்ஸ்ட் இந்த 11ஆம் தேதி அவங்க வந்து மலை ஏறுறாங்க. 2 மாசம் அவங்க வந்து மலை ஏற போறாங்க. என்ன அதில் ஒரு சிறப்பான விஷயம்னா, இந்த மலை ஏறிட்ட பிறகு அவங்களுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட்னா, மவுண்ட் எவரெஸ்ட், இது சவுத் இந்தியாலே ஃபர்ஸ்ட் புள்ளையா மவுண்ட் எவரெஸ்ட் ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக என்னோட சார்பில் இந்த 1 லட்சம் ரூபாய் நிதி அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மீனவ குடும்பங்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை பாரதிய ஜனதா கட்சி தலைவர் VP ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி மக்களுக்கு பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார். ஏற்கனவே தொகுதியை சேர்ந்த மீனவ பெண்களுக்கு இலவச அன்னக்கூடைகளை வழங்கினார். அதன் தொடர்ச்சியாக வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக அரிசி, மளிகை பொருட்களை வழங்கினார். புதுச்சேரி மிஷன் வீதி, செட்டி வீதி சந்திப்பில் உள்ள தனியார் மஹாலில் ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் VP ராமலிங்கம் இதனை வழங்கினார். பின்னர் அவர் பேசும்போது, நானும் வறுமையில் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுதான் இந்த நிலைக்கு வந்துள்ளேன். நல்ல நிலைக்கு வந்த பிறகு சம்பாதித்ததில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று எனது அம்மா கூறினார். அதுபோல் நான் உதவிகளை செய்து வருகிறேன். இந்த தொகுதியில் உங்களுடன் சேர்ந்து பயணிக்க வந்திருக்கிறேன். உங்களில் ஒருவனாக என்னை ஏற்பது மக்களாகிய உங்களிடத்தில்தான் இருக்கிறது என்றார். நிகழ்ச்சிக்கு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் சீனிவாச பெருமாள், வழக்கறிஞர் கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த சீனிவாசன், விஜயகுமார், பிரகாஷ், சீனு, கார்த்தி, தினேஷ், சந்தோஷ், செல்வம், வீரமணி, முருகன், பாலமுருகன், வள்ளி என்ற பச்சையம்மாள், சுசீலா, பாக்கியா, உமா மகேஸ்வரி மற்றும் வைத்திக்குப்பம் மீனவ பஞ்சாயத்தார்கள், பாஜக நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் பலரும் கலந்து கொண்டனர். மொரட்டாண்டியில் புதுச்சேரி ஒப்பந்ததாரர்கள் நலசங்கத்தின் நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் புதுவை முதல்வர் ரங்கசாமி தலைமையில் பதவியேற்றுக் கொண்டனர். புதுச்சேரி ஒப்பந்ததாரர்கள் நலசங்கம் சார்பில் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள தனியார் ரெசார்ட்டில் நடைபெற்றது. பதவியேற்பு விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கினார். தொடர்ந்து புதுச்சேரி ஒப்பந்ததாரர்கள் நல சங்கத்தின் தலைவர் புகழேந்தி மற்றும் சங்க நிர்வாகிகள் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் பதவியேற்றுக் கொண்டனர். முன்னதாக விழாவில் கலந்து கொண்டவர்களை சிறப்பு தலைவர் கந்தசாமி வரவேற்புரையும் கௌரவ தலைவர் குணசேகரன் தலைமை உரையும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கு செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், செயல் ஆலோசகர் கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் தலைவர் புகழேந்தி, செயலாளர் வேலுசாமி உட்பட நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், நகராட்சி மற்றும் கொம்யூன் செயற்குழு உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். ஏம்பலம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் பிரகாஷ் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை மற்றும் கிரிக்கெட் உபகரணங்களை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேலியமேடு இளைஞர்களுக்கு ஏம்பலம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் பிரகாஷ் 20,000 மதிப்புள்ள பேட், பால், ஸ்டிக் போன்ற விளையாட்டு உபகரணங்களை விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கினார். மேலும் கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு வாலிபால் சீருடை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஏம்பலம் தொகுதியின் முன்னாள் தலைவர் சம்பத், மாவட்ட செயலாளர் ராஜமாணிக்கம், முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வகுமார், தொகுதி நிர்வாகிகள் துணைத் தலைவர் காத்தவராயன், முருகசாமி, ஆறுமுகம், முத்துக்குமார், அன்பழகன், ராஜா, அறிவழகன், ஆதித்யன், கவிபாரதி, சரவணன், முத்துகிருஷ்ணன், ஆதித்தன், தொகுதி இளைஞர் அணி தலைவர் அரவிந்த் மற்றும் பல்வேறு நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்.
அரியாங்குப்பம் தொகுதி பிசிபி நகரில் அமைந்துள்ள முத்தாலம்மன் கோவிலில் 70ஆம் ஆண்டு உற்சவத்தில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பொங்கல் வைக்க பாத்திரங்களை வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதி பிசிபி நகரில் அமைந்துள்ள முத்தாலம்மன் கோவிலில் 70ஆம் ஆண்டு உற்சவம் நடைபெற்றது. அதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து உற்சவத்தில் கலந்து கொண்ட சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பொங்கல் வைக்க தேவைப்படுகின்ற பாத்திரம், தட்டு மற்றும் கரண்டி ஆகியவற்றை தனது சொந்த செலவில் வழங்கினார். நிகழ்வின் போது தொகுதி செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் பாலு, அஜித்குமார், விஸ்வா, கோவில் விழா குழு, கிராம மக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் கந்துவட்டி கொடுமையால் தாவேகா தொண்டர் தற்கொலை. தனது மனைவி மற்றும் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு உதவி செய்யுமாறும் உங்களை நம்பித்தான் உயிரை விடுகிறேன் என்றும் தாவேகா தலைவர் விஜய்க்கு எழுதி வைத்த உருக்கமான கடிதம். மின்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்ட மின்துறை ஊழியர்கள். காரைக்காலில் உள்ள ரயில்வே லெவல் கிராசிங்கிற்கு பதில் மேம்பாலம் மற்றும் சுரங்கப்பாதை அமைத்து தர கோரிக்கை. திருச்சி மண்டல ரயில்வே அதிகாரிக்கு அமைச்சர் திருமுருகன் மனு. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.